இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் மகிமையின் நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் நேற்று தியானித்த தியானத்தின் காரியங்களைத்தான் இப்பொழுதும் தியானிக்க இருக்கிறோம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பக்தி உள்ளவன் யார் என்பதற்கு யாக்கோபு 1:27 முன்பாகவும், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். நம்ம இன்னைக்கு தியானம் என்னன்னா, திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிப்பது. அவங்க தான் யாரான்னா தேவன் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறதுல ரெண்டு காரியம் இருக்குது. அதாவது இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, அவங்க வீட்டுக்கு போவோம். உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க, இப்போ உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு அப்படி அவங்க மேலே கரிசனம் கொண்டு அவர்களை விசாரிப்பது என்பது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னென்னா, இப்போ திடீர்னு ஒரு மழை காலம், மழை வந்துட்டே இருக்குது. ஒரு பலகீனமான ஒரு மனிதன் மழையில் நனைஞ்சா அவருக்கு தும்மல் வரும், இருமல் வரும், சளி பிடிக்கும். அப்படி விட்ட ஒரு பலகீனமான மனுஷன் தன்னோட வண்டியில் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு மழை வந்துட்டு நம்முடைய வீட்டு பக்கத்தில் அவர் ஒதுங்குறாரு. அவர் குளிரில் அப்படியே ஆடிட்டு இருக்காரு. இவருக்கு அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கொடை தேவை. நம்ம ஐயா, நீங்கள் உங்களுக்கு மழை வந்துட்டு மழை ஒத்துக்கிடாது என்னையா அப்படின்னு கேட்குறதோடு மட்டும் இல்லை, அவருக்கு இப்போ தேவை என்னது, ஒரு கொடை. அதை கொடுத்து என்ன செய்யலாம், அவரை விசாரித்து, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் உடம்பு குளிரில் ஆடுது, ஒரு சுக்கு காப்பி போட்டு தரேன் அப்படி சொல்லி அவரை விசாரித்து அவருக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புவது என்பது ஒரு விசாரிப்பு. இந்த விசாரிக்கிற அந்த மனப்பான்மையில் ரெண்டு இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிற அந்த விசாரிப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை பார்த்து, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுக்காவிட்டால் அவர்களுடைய பக்தி வீணாயிருக்கும் என்பதாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு. மறுபடியுமாக அதை வாசிக்கிறேன். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அனுதின ஆகாரம் இல்லாமலும் வஸ்திரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் அவருடைய சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் அதனால் பிரயோஜனம் என்ன? இப்போ என்னன்னா, இந்த வேதத்துல யாக்கோபு நம்ம அழகா சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராருன்னா, குளிர்ல ஒரு மனுஷன் வாடி வதங்கி போயிருக்கான். அந்த குளிர்ல வெத்து உடம்பா இருக்கான். அவனுக்கு இந்த குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு பலன் உள்ளவன் அல்ல. அந்த பலன் இல்லாத அந்த மனுஷன் குளிர்ல வாடிட்டு இருக்கான்ல, இவனை பார்த்து இவனுக்கு என்ன தேவை, அந்த குளிரிலிருந்து தன்னுடைய உடம்பை மறைத்து கொள்ள ஒரு என்ன செய்யணும், ஒரு ஆட்டு மயிரை உள்ள ஏதாவது ஒரு கம்பளியோ அல்லது ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஷர்ட்டாவது அவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அதை கொடுக்காம, ஐயா நீங்கள் போயிட்டு வாங்கய்யா, ஸ்தோத்திரம், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அவருக்கு வேண்டிய ஆகாரத்தையோ ஏதோ ஒன்று கொடுக்காம, அவர் போர்த்தி கொள்வதற்கு அந்த ஆடை பெட்ஷீட் ஒன்றையும் கொடுக்காம, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் சமாதானத்தோடு போங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அவருடைய பக்தி மெச்சத்தகுந்ததா அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பக்தி அப்படின்னு யார் சொல்கிறா? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லை, யோவான்கிட்ட நிறைய மக்கள் ஓடி வராங்க. யோவான் யாருன்னா, இயேசுவுக்கு முன்னோடி வனாந்திரத்தில் பாதையை செவ்வை பண்ணுகிறவர், இயேசுவுக்கு பாதையை செவ்வை பண்ண வந்தவர். அவர்கிட்ட கேட்காங்க, அநேகர் ஓடி வராங்க யோவானுடைய மெசேஜை கேட்கறதுக்காக. அப்போ யோவான்கிட்ட கேட்காங்க, நாங்கள் மனம் திரும்பணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது யோவான் என்ன சொல்றாருன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 11 நீங்கள் என்ன செய்யணும்னா, வஸ்திரம் இல்லாதவனுக்கு என்ன செய்யுங்க, 2 அங்கிகளை உடையவன் அங்கி இல்லாதவனுக்கு நீ என்ன செய்யுரு, கொடுத்துரு, அதுதான் என்னது மனம் திரும்புதல் என்பதாக யோவான் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, யோபினுடைய அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கிட்டீங்கன்னா
யோபு 31:19 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒருவன் உடுப்பு இல்லாததினால் அவன் மடிந்து போகிறதை நான் கண்டு ஏழைக்கு மூட வஸ்திரத்தை நான் கொடுத்த பொழுது, வஸ்திரத்தை கொடுக்கிறாரு யாரு? யோபு. அந்த ஏழை ஒருவனுக்கு வஸ்திரம் மூடுறதுக்கு இல்லை, அவன் குளிர்ல வாடிட்டு இருக்கான். அவனுக்கு அவர் ஆட்டு தோல்ல தயாரிக்கப்பட்ட அந்த கம்பளியை கொடுக்கிறாரு. கொடுக்கறதுனால அவன் என்ன செய்யறான்னா, யோபுவை புகழுகிறான். யோபுவை மட்டுமல்ல, அவனை உண்டாக்கிய கடவுளையும் புகழுவதாக அந்த வேதத்தில் நம்ம பார்க்கோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பக்தியானது வெளி வேஷமா இருக்கக்கூடாது. அந்த பக்தி எப்படி இருக்கும்னா, வேதம் சொன்னபடி விசாரிக்கிறது. இயேசு இந்த வலது பக்கத்தில் நிற்கிற அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, வாருங்கள் பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க நரல. அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பெருசாக செஞ்சாங்க அப்படின்னு உடனே இயேசு சொல்கிறாரு, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு தந்தீங்க அப்படின்றாரு. அப்போ எப்படி நாங்கள் உங்களை எப்படி கண்டோம்? எவன் ஒருவன் இல்லாமல் தவித்தானோ அவனுக்கு நீ என்னதை கொடுத்தியோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறாரு. அதனால இல்லாத ஒருவனுக்கு அவனை விசாரிப்பதோடு மட்டுமல்ல, அவனுக்கு என்ன தேவையானதோ அதை கொடுத்து, நம்முடைய சுவிசேஷம் எப்படி இருக்கணும்னா, பிறரிடமிருந்து வாங்கி இயேசுவை சொல்வதல்ல. அவனுக்கு என்ன தேவையோ, தரித்திரன் ஒருவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து சுவிசேஷம் தான், அதை சொல்லுவது தான் என்னது? சுவிசேஷம். இதை தான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் மிகச்சிறந்த பக்தி என்பதாக யாக்கோபும் கூறுகிறார். இப்பொழுதும் நாம் கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் எவ்வாறு நேசிக்க வேண்டும், எவ்வாறு விசாரித்து அவர்களுக்கு தேவைகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது தியானித்தோம். நாம் தியானித்த இந்த தியானத்தின்படி நடந்து கொள்ள நம்மை நாமே நிதானித்து அறிவோம். திருக்குறளில் ஒரு வார்த்தை உண்டு, கற்க கசடர கற்றபின் நிற்க. எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அந்த கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளின்படி என்ன செய்யணுமா? நடக்கணுமா? இதை தான் ஏசு சொல்றாரு. திருவசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கேட்டதோடு மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்யுங்க? நடங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம் கேட்ட சத்தியத்தின்படி நாம் நடந்து கொள்ள தலையை தாழ்த்தி இயேசுவினிடத்திலே ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரித்து அவர்களுக்கு தேவை இன்னதென்று அறிகிறவனே மிக சிறந்த பக்திமான் என்பதாக வேதத்தின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த அளவுக்கு தரித்திரை நேசிக்க சிநேகிக்க அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அன்பு பாராட்டி உம்முடைய அன்பை அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த காரியங்களை நாங்கள் செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருவீராக. துதிகணம் மகிமையெல்லாம் பிதாவாகி தேவன் ஒருவருக்கே உரித்தாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அருமை பிதாவே, ஆமேன்.